ஃபேமிலி இந்த மனோ பிடிச்சிச்சின்னா எல்லோரும் ஒரே ஒரு லைக் ஒன்றையும் தட்டி விட்ருங்க. அப்படியே ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரோனிக்கல்ஸ் ஆஃப் டீமன் லார்ட் ரிட்டர்னுங்கிற மனோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹெவன்லி டீமன் பேலஸில் தான் காட்டுறாங்க. எங் மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசரமாக சத்தம் போடுற குரலோடி தான் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஒரு வயசான ஏழ்ரு யார்கிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எலிக்சர்லாம் ஒர்க் செய்ய மாட்டேங்குது, அதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ரொம்ப காலம் கடந்துடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம், ஒரு டிவைன் ரிலீமில் இருக்கவங்கள காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தாமதமாச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். யாரோ அங்கே பெட்டில் படுத்துருக்க மட்டும் தெரியுது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மட்டும் தெரியுது. அங்கே போய் பார்க்கலாம். என்னோடய மாஸ்டரோட கீழ் டாண்டியன் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு, கண்டிப்பாக அதை குணப்படுத்தவே முடியாது. அதனால் என் மாஸ்டரோட ஆசைக்காண்டியே நான் இந்த கல்ட்டோட லாடாக மாறுறதுக்கு நிறையா கல்ட்டில் உள்ள டெக்னிக்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஏழ்கிட்ட சொல்கிறார், எஸ் மை லார்ட், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். சரி நீங்கள் செஞ்ச வேலையை மறுதிருப்பி போய் தொடருங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே சொல்லிட்டு ஹீரோ நடந்து போயிட்டுருக்கான். ஆமாம், என்னோடய மாஸ்டர் இப்போ நான் எப்படி காப்பாற்றுறது? ஷேப்பிங் கிளானோட அந்த எலிக்சரும் இப்போ ஒர்க் ஆகலை, எப்படி எதை வச்சு என் மாஸ்டரை காப்பாற்றுறது அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போதே எதுக்கு யாரும் நிற்கிறாங்க. ஜூனியர் லார்டு, என்ன கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் இல்லாத நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க போல் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் கேட்குறான். ஹீரோ சொல்கிறான், இது உண்மையிலேயே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு தான் அங்கிள் சியோ சேன், நீங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸ் ரொம்ப கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்க போல் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன அங்கிள், இந்த உலகத்தை சுற்றி பார்க்க போனீங்களா, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது, ஆனால் இந்த டீமன்கள்ட்டோட நிலைமை தான் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். லாடும் லாடும் ரொம்ப நல்லாவே பராமரிச்சிருக்கீங்க போல், நான் இருந்தால் தான் இது சரியாக நடக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஜூனியர் லாடாக உனக்கு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோவோட அங்கிள், நான் பார்க்குறேன் மாமா, உங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி உணர்வோடு இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சியோ சேன், அந்த பாம்பு கொஞ்ச நாள் தான் சுற்றி பார்க்க போயிருக்கான்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளேயும் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது. நான் இங்கே ஜூனியர் லாடாக இங்கே இருக்கும் போதே நான் அவமானப்படுத்துகிற மட்டும் பேசுகிறாரு. அட்டச்சை, கலந்துட்டிங்களாடா இதில் விஷத்தை, என்ன உங்களுக்கு வேணுமா, குடிக்க வரீங்களாடா அப்படின்னு ஹீரோ அந்த கப்பை பிடிச்சி நசுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். கில்லிங் இன்னண்டோட ஹீரோவை நிறையா பேர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நினைக்கிறான், ஓ இவ்வளோ பேர் இருக்கீங்களாடா, சரி வாங்க ஒரு கை பார்த்துடலாம். அடே, இப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்களா, இல்லை ஆரம்பிக்கலாமாடா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எல்லாரும் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டுருங்க. அடே, என்னோடய பேலஸில் என்னையே உங்களால் அட்டாக் பண்ண முடியுமாடா, அதுவும் எனக்கு போய் இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரிங்கை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களாடா, சூப்பராக நீங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எல்லாரும் ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறாங்க. என்னாச்சு, அட்டாக் முடிஞ்சிருச்சா? இல்லை, இது ஒரு இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட இடத்துல என்னையே அட்டாக் பண்ண முடியும்னு நினச்சிட்டிங்களாடா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். மாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாஸ்டர், இந்தா வந்துட்டோம், நல்ல பிளானாக போட்டு வாங்கடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அடே, நான் முன்னாடியே உங்களுக்கு எச்சரிக்கை தரேன், ஒருத்தருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன், அப்புறம் அம்மா கூப்பிட்றாங்க ஆத்தா கூப்பிட்றாங்கன்னு ஓடக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஒரு செயின் அட்டாக் மட்டும் இருக்குது. ஒரே அட்டாக்கில் வந்த எல்லாருக்கும் போட்டு தள்ளிடுறாங்க ஹீரோ. சர்ட்டுன்னு ஒவ்வொருத்தனையாக பொந்து வந்துட்டுருக்கு அந்த செயின். இவ்வளோ கேவலமாக பிளான் போட்டு வச்சுருக்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து ஹீரோ கேட்குறான். டேய், உன்னால் இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சா? நான் என்னமோ பெருசாக செய்வீங்கன்னு ஆசைப்பட்டேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அவங்கள பார்த்து, லீடர் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோவோட அந்த அங்கிளை பார்த்து எல்லாம் கேட்குறாங்க. அங்கிள் சொல்கிறான், எல்லோரும் போயிட்டு அவங்க காலில் விழுந்து என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு கெஞ்சுங்க, ஒழுங்காக போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு அந்த அங்கிள் சொல்கிறான். ஒரு கொஞ்சோண்டு கிம்சன் கிளான் விஷத்தை குடித்தாலே டக்குன்னு செத்து போயிடுவாங்க, ஆனால் இவன் இன்னும் இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு ஹீரோவோட அங்கிள். நண்பர்களே, மாமா மருமகன்னு வச்சுப்போம். மாமா, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், உன் மண்டையை பொழந்து ரெண்டாக எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். மருமகனே, நீ அதை செய்ய முடியாமல் போனதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன், அதனால் சீக்கிரம் செத்து போயிடுறியா நீ அப்படின்னு ஹீரோட மாமா ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இனிமேல் மார்ஷல் ஆர்ட்ஸ் பயன்படுத்த முடியாது, அவனை நம்ம இப்போ முடிச்சு கட்டியே ஆகணும் அப்படின்னு அந்த ஏழ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு மேல் இடத்துலேருந்து ஆர்டர் வந்திருக்கு, ஒரு அனாதையெல்லாம் எங்களாடாக வைக்க முடியாதுன்னு, கண்டிப்பாக நம்ம இவனை கொன்னே ஆகணும், இவனால் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, இப்போ கொண்டுடலாம். என்ன கரெக்டு பயிலோலா, என்னால் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு விஷத்தை கொடுத்துவிட்டு இப்போ என்னை கொல்லனாலும் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இந்த கிழட்டு பூனையெல்லாம் சேர்ந்து என்னை கொல்லத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாம், எல்லாரும் போய் அவனை அட்டாக் பண்ணுங்கடா, அவனை விடாதீங்கடா, இதான் நம்மளுக்கான சரியான வாய்ப்பு, உங்களோட லீடர் யாருன்னு காட்டுங்கடா அப்படின்னு அந்த எல்டர் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோட மாமா, என்ன சொன்னேன், நான் உன்னை கான்குரர் பண்ண வந்திருக்கேனா, இது மேலிடத்துலேருந்து வந்த ஆர்டரு, இது என்னால் மீற முடியாது, அவங்க தான் உன்னை இந்த எங்களாடு பதவியிலேருந்து கீழே இறக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஓஹோ, எனக்கு புரிஞ்சிருச்சு, அது யாராருன்னு நான் கொஞ்சம் கெஸ் பண்ணட்டுமா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த கலெக்ட் பயிலோட பேரை சொல்கிறேன் பாரு, போன் கோஸ்ட் மாஸ்டரு, தண்டர் கோஸ்ட்டு கிளான் மாஸ்டரு, அதுக்கப்புறம் டீமன் சாசரி மாஸ்டர், இந்த முட்டா பயிலோ தானே உன்னை இங்கே அனுப்பி வச்சது என்னை கொல்றதுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். டக்குன்னு டென்ஷன் ஆகி,
அவங்கெல்லாம் வெளியில் இருக்க கிளான் லீடர்ஸ் அவங்களோட சேர்ந்துட்டு இப்போ மாஸ்டர் ரொம்ப வீக்காக இருக்கப்ப அவங்களோட கை கோத்துட்டு இப்போ வந்து உங்களோட படையை வச்சு அட்டாக் பண்ணுறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோ ஆமாம் சரியான டென்ஷன் ஆகி உன்னை சும்மா விட மாட்டேன்டா நீ இப்படி பேசுனதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீமன் ஆர்ட்டை பயன்படுத்தி ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போயிடும். ஹீரோ பக்கத்தில் வரும்போது, மாஸ்டர் நீங்கள் சொன்னீங்களே இவனை வச்சுக்கலாம்னு, இந்த முட்டாள் இப்போ பண்ணதை பார்த்தீங்களா, எதிரியோட சேர்ந்துட்டு நம்மளோட முதுகில் குத்திட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் செவத்தில் அடித்து வச்சுக்கிட்டு ஹீரோட மாமா சொல்கிறான், நான் உனக்கு லாயல்ட்டியாக தான் இருந்தேன், ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இது நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றை மட்டும் நான் கிடையாது, ஆனால் உன்னோட சாவு என் கையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஹீரோட மாமா சொல்லிட்டு இருக்கான். டே கிழட்டு பையில ஏற்கனவே எல்லாத்தையும் சதி செஞ்சுவிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் நியாயப்படுத்தலாம் பார்க்குறிய, அதனால தான்டா நீ 3வது பிரிவிலே இருந்த அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோட மாமா கடுப்பாயி, டேய் நீ சும்மா சாகக்கூடாதுடா, ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சிக்க, நீ என் கையால் சாக போகிற, இந்த கல்ட்டை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நல்ல வழிக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோட மாமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ நீ என்ன வேண்டாலும் சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படின்னு ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் டக்குன்னு கத்தி கடப்பரெல்லாம் தூக்கிடுறாங்க. ஹீரோ சிரிக்கிறத பார்த்துட்டு, அவனடா இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னை சீக்கிரமாக முடிச்சிருந்துருக்கணும். ஆமாம் சாவர தருணத்தில் இருக்க, நீ எது வேணாலும் சொல்லுவ அப்படின்னு ஹீரோட மாமா சொல்லிகிட்டு இருக்கான். என்ன மாமா என்னை பற்றி நீங்கள் மறந்துட்டீங்களோ நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு, கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு வாழை எடுக்கிறான். என்னது இந்த வாழா அப்படின்னு ஹீரோட மாமாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடறான். ஹீரோட மாமா ஒரு பயத்திலே இருக்கிறான். இது டீமன் வாள் தானே, இதை வச்சு இப்போ என்னடா பண்ண போகிற, இது அந்த டீமனோட வாளே தான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோ அவனோட ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த வால்லேருந்து பவர்ஃபுல்லான ஆறா வெளியில் வருது. அவனோட மாமாவே தூக்கி வெளில அங்கிட்ட அடிக்கிறான். அவன் யோசிக்கிறான், லீ அப்போனா இவ்வளோ மாணவன் எப்படா சேர்க்க முடிச்சு அவனால் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே முட்டாவையில் என்னோட கொஞ்ச நஞ்சு இருக்க மாணவன் அந்த டீமன் வாலில் சேகரிச்சிட்டேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதனால தான் மாமா நீ பண்ணி அட்டாக்கு அது நல்ல மேஜிக்கை பயன்படுத்தி தடுக்க முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் எல்லோரும் கேளுங்க, ஒழுங்காக உங்களோட மாணவ பயன்படுத்தி ஒரு பேரியரை உருவாக்குங்க அப்படின்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்கிறான், எப்பா நீங்கள் கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ணுறான். ஹெல் சோல் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணுறான். எல்லாருக்கும் ஒரு மரண ஓலை சத்தம் கேட்குது. எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோட மாமா கண்ணில் மரண பயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஆன்னு கத்துறான் ஹீரோட மாமா. அவ்வளோதான் நம்ம ஜாலியாக முடிச்சிட்டான் அப்படின்னு அவனுக்கு மரணத்தோட விளிம்பில் இருக்கான் ஹீரோட மாமா. அமைதியாக இருக்க மட்டும் தெரியுது. டக்குன்னு ஒரு பிளாக் கலரில் ஒரு ஃபார்மாட்டம் வந்து அந்த மொத்த கல்ட்டுமே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. ஹீரோ ஒன்றையும் தனியாக உட்காந்துருக்கான் ஒரு இடத்துல. ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு அந்த நாள் ஞாபகம் வர மாட்டா இருக்குது, நான் இப்படி தான் செத்து போகணுமா அப்படின்னு ஹீரோ எதை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோட போன வாழ்க்கையில் ஹீரோ போட்டு நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் காட்டுறாங்க. நல்லா அடிங்கிற இவனை அடிக்கிறது ஜாலியாக இருக்குடா, சரி ரொம்ப அடிச்சுட்டான் செத்து போயிடுவான் போல, சரி போதும் இவனை இங்கேயே விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அவங்க. உனக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் என்கிட்ட வந்து சிக்கியிருக்க, அதனால தான் கொஞ்சமாக அடிச்சுட்டு போகிறேன், நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நல்லா அடிக்கிறேன் சரியா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அவன் போகும்போதே சொல்லிட்டு போகிறாங்க, அவனுக்கு டான்டியன் டேமேஜாக இருக்குது, அவனுக்கு பாதி டான்டியன் தான் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கணும், நான் பார்த்ததை போய் நான் எதுக்கு அவங்கள்ட்ட சொல்லணும், என்னை நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்குது, நான் எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு அதை பார்த்துட்டு அந்த கல்லை எடுக்கிறான் ஹீரோ. என்ன நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு ஹீரோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான். ஜம்ப் பண்ணி போய் ஹீரோ பேசிட்டு போனானே அவன் மண்டையிலேயே அடிக்க போகிறான் ஹீரோ. அவன் சொல்லிட்டு போயிட்டுருக்கான், எப்பா அவனை அடித்தது போதும்ப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோ மண்டையிலே அடிச்சிட்றான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லிட்டு உட்காந்துருக்கான், அடைச்சை அவனை அடிச்சிருந்தான் போதும் என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்காங்களே அந்த 2 முட்டா பயிலும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஓ நீங்களாம் டீமனா, அவங்கள்ட்ட சண்டை போகிற அளவுக்குலாம் என்கிட்ட தெம்பிள் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. யாரா அது? யங்மேன் உன்னோட கண்ணுக்கு ரொம்ப சத்தி இருக்க மாட்டே தெரியுது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஹீரோ டக்குன்னு பயந்து போய் பின்னாடி போயிட்டு, ஐயோ இவன் எப்படி இங்கே வந்தான், இவன் வந்ததுனால சென்ஸ் கூட பண்ண முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ அவரை பார்த்துட்டு சொல்கிறான், எப்பா நல்லா விலை உயர்ந்த ஆடையெல்லாம் போட்டிருக்காரு, சக்தி வாய்ந்த வாள்லாம் வச்சுருக்காரு, சத்தியமாக என்னை தேடி தான் வந்திருப்பாரு போல், அந்த முட்டா பயிலுவா இப்படிப்பட்ட ஆளை அனுப்பி வச்சுருக்காங்களே என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஹீரோ என்னோடய கண்ணு ரொம்ப அழகாக இருக்குன்னு தானே சொன்னீங்க, வேணும்னா என்னோடய கண்ணை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம் நீ உறுதியாக தான் சொல்கிறியா? ஆமாம் அவங்கள பார்த்தாலே மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுற பெரிய ஆள் மட்டும் தான் தெரியுது. என்ன இந்த முட்டா பயலோட கண்ணு உங்களுக்கு வேணுமா?
எடுத்துக்கிட்டு போங்க, இது சபிக்கப்பட்ட கன்று தான், இந்த கண்ணை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சாகிறதுக்கு கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். உனக்கு அது நல்லா தெரியுமா, உன்னோட கண்ணு சபிக்கப்பட்ட கன்று தானே, கண்டிப்பாக அது சபிக்கப்பட்ட கண்ணு கிடையாது, சரியா, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு எதுக்கு நிற்கிற ஒரு ஹீரோவை பார்த்து. இது மட்டும் சிறப்பு வாய்ந்த சூப்பரான ஒரு குழந்தை பிறக்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம் தான் கொடுக்கணும், ஏன்னா உன்னை மாட்டம் ஒரு குழந்தை பிறக்கிறதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ தான் என்னோட மாஸ்டரை நான் கடைசியாக பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ கரண்டில் ஹீரோவை காட்டுறாங்க. அட்டாச்சை, என்னோட இந்த கெட்ட உடம்புனால தான் என்னோடய மாஸ்டர் ஒரு மோசமான நிலைமைக்கு போனார். நான் இப்போ ஒன்று இறந்து போய்த்தனா கண்டிப்பாக என்னோடய மாஸ்டர் தோற்று போனதுக்கு அர்த்தம். என்னோடய உடம்பு இப்போயே பாதி செதந்து போச்சு, அதனால் நான் அந்த டெக்னிக்கை தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு டெக்னிக்கு. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி டைமை ரிவர்ஸ் பண்ணலாம். தன்னோட டீமன் வாலில் இருந்த கொஞ்ச நஞ்ச எனர்ஜியும் பயன்படுத்தி ஹீரோ எப்படியோ அந்த டெக்னிக்கை ஆக்டிவேஷன் பண்ணிடுறான். ஹீரோ சொல்கிறான், ஒரு வழியாக என்னோடய கொஞ்ச நஞ்ச மேஜிக்கை வச்சு ஆக்டிவேட் பண்ணிட்டேன், எனக்கு லக் இருந்தால் தான் போச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை ஃபுல்லாக ஆக்டிவேஷன் பண்ணி முடிகிறான். டக்குனு ஒரு சதம் இருக்குது, நீ ஒரு முட்டாள் குழந்தடா, நீ ஒரு வேலைக்காரியோட புள்ளனா நீ இப்பெல்லாம் பண்ணுவியா, நீ மண்டி போட்டு தாண்டா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்து யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. இரு, என்ன நடக்குது இங்கே, என்னத்துக்கு என்னோடய உடம்புலாம் இவ்வளோ பயங்கரமாக வலிக்குது, ஓ அப்போனா அந்த டெக்னிக்கு கரெக்டாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். தேங்க்ஸ் அண்ட் ஹாவி, உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, நீ ஒரு கீழ்த்தரமானவன்டா, அதனால் நீ மண்டி போட்டு தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்தா அந்த லேடி திட்டிகிட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோ எந்திரிச்சு, எப்பா இந்த உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, எப்படியாச்சும் இதை சரிப்படுத்தி ஆகணும், நம்ம இந்த உடம்புல வந்ததுக்கப்புறம் நம்மளை இந்த பொண்ணு ரொம்ப திட்டாளே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா உன்னோட மூத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கோம், எனக்கு மரியாதை கொடுக்காம என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அடிக்க போகும்போது ஹீரோ கையை தடுத்துடுறான். அத்தை, உன்னோட மூச்சு காற்று எனக்கு நாற்ற அடிக்குது, நீ அடிச்சிருக்க செண்டு, ஒழுங்கு மரியாதையை அந்த கட்டையை தூக்கிட்டாங்கிட்டு போறியா, டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ இப்படி அவமானப்படுத்துனதுக்கு கண்டிப்பாக நீ தண்டனை கிடச்சே திருண்டா அப்படின்ட்டு ஹீரோட அத்தை ரூமை சத்திட்டு வெளில போயிடுறா. நீ இங்கே தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியும், அவள் என்னோடய அம்மாவாக இருக்க முடியாது, வேறு யாரோ என்னோடய அம்மா இருக்குன்னு சொன்னது எனக்கு நல்லா புரியுது. இந்த டெக்னிக்கு பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக யாராச்சும் இறந்து போயிருக்கணும், இல்லைனா இறக்குற நிலையில் இருந்திருக்கணும், அப்போ தான் இந்த டெக்னிக்கு உபயோகப்படும். இந்த உடம்பு ரொம்ப வேறு வீக்காக இருக்கே, எப்படியாச்சும் இந்த உடம்பை நம்ம ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு முதல்ல நான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்ட்டு என்னோட டான்டியான் என்னோட போன வாழ்க்கையில் டீமனில் கூட கட்டுப்படுத்துகிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருந்துச்சு. இப்போ இந்த உடம்புல டான்டியான் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நல்லா பயிற்சி எடுத்து பெரிய லெவலில் மாற முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த உடம்பை சக்தி வந்து தான் மாற்றி என்னோடய மாஸ்டர்னால் காப்பாற்ற முடியும். அந்த முட்டா பயலுவோ எனக்கு துரோகம் செஞ்ச எல்லாரையும் நான் பழிவாக்குவேன். இதோடு இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர். See you, bye.